வெல்கம் டு டேப் ஐஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபோக்கஸ் டெஸ்ட் 9 மேக்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க ஒரு கொஸ்டினா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ராம் இஸ் 55 years old and சோமு இஸ் 25 years old அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ராம், சோமு ரெண்டு பேர் இருக்காங்க. ராம் வந்து 55 வயசு, சோமு வந்து 25 வயசு. How many years ago? எகோனா என்னது? அதுக்கு முன்னாடி was ராம் 3 times as old as சோமு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தனை வருஷம் முன்னாடி நமக்கு தெரியாது. அப்போ ரெண்டு பேருமே மைனஸ் எக்ஸா எத்தனை வருஷம் தெரியாது. ராம் இஸ் 3 times as old as சோமு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராம் வந்து எதுக்கு ஈக்குவல்? 3 times சோமுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த ஏஜ் சம்லாம் ரொம்ப ஈஸியாக போடலாம். அவ்வளோ மற்றபடி நான் டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் தான். எக்ஸ் ஈக்குவல் டு 75 மைனஸ் 3x. எக்ஸ்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்துட்டு என்ன வரும்? 2x ஈக்குவல் டு 20, எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஆப்ஷன் பி 10 years. இதை இப்படியும் போடலாம், ஈக்குவேஷன் போட்டு போகலாம், இல்லாட்டி நீங்க ஆப்ஷன்ல இருந்து போட்டு போகலாம். ரெண்டுலையுமே இப்போ இங்க பாத்தீங்கன்னா 55 இருக்கு, இங்க 25 இருக்கு. இதுல இருந்து 10 வருஷத்தை கழிச்சோம்னா என்ன வரும்? இங்க 45, இங்க 15. அப்ப 15ல இருந்து 3 times தானே இருக்கு. அப்ப அது அப்படியும் போடலாம். நீங்க ஆப்ஷன்ல இருந்து போட்டாலும் போடலாம், இல்ல நீங்க ஈக்குவேஷன் போட்டு போறனாலும் போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A man travels 80 km in 3 hours. அதாவது இப்போ மொத்தம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 80 கிலோமீட்டர்ஸை அவர் 3 ஹவர்ஸ்ல போறாங்க. அடுத்து he further travels 2 more hours. அடுத்து ஒரு 2 மணி நேரம் போறாங்க. ஆனா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போறாங்க தெரியல, அதான் கேக்குறாங்க. find the distance traveled in the latter 2 hours. இந்த 2 மணி நேரத்துல latter 2 hours அப்படின்னா இந்த 2 மணி நேரத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. if his average speed is intelligent is 30 km. average speed கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா என்னது? average speed equal to total distance by total time taken தானே. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு? 30. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இது நம்மளுக்கு தெரியாது. அப்போ எக்ஸ், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 80 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளவு? 3 hours பிளஸ் 2 hours 5 hours. அவ்வளோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 150 ஈக்குவல் டு 80 பிளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 70. ஆப்ஷன் பி 70 கிலோமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸோட ஆன்சர் என்னது? 70 கிலோமீட்டர்ஸ். நார்மல் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டால் ஈஸி ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். if 2 power x and into 4 power 12 into 8 power 3 equal to 16 power 11 இருக்கு. find the value of x. இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் மெத்தட் அது. a power m into a power n equal to a power m into n. இந்த ஃபார்மேட் தான் இங்கே வருது. இப்போ இங்கே 16 இருக்கா, இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கே 8 இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னா 2 பவருக்கு ஈக்குவேட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா இங்கே 2 பவருக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா இங்கேயும் 2 பவருக்கு ஈக்குவேட் பண்ணோம். இது மொத்தத்தையும் 2 பவருக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா நம்ம பவர் ஆட் பண்ணிடலாமா? இப்போ பாருங்க, 2x இன்டூ 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ ஹோல் பவர் 12 இருக்கு ஆல்ரெடி. இன்டூ 2 கியூப் 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப் இங்கே என்னது? 3 இருக்கு. ஈக்குவல் டு 16 எப்படி எழுதலாம்? 2 பவர் 4 எழுதலாமா? அப்போ 2 பவர் 4 ஹோல் பவர் 11. அவ்வளோ. இப்போ இங்கே பாருங்க, இப்போ 2x இன்டூ 2 பவர் 24 இன்டூ 2 பவர் 9 ஈக்குவல் டு 2 பவர் 44. இது என்ன கான்செப்ட்? a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்டூ n. இந்த ஃபார்மேட்டில் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே அதே மாதிரி தான். 12 இன்டூ 2 24, 3 இன்டூ 3 9, 11 இன்டூ 4 44. இப்போ 2 பவர் எக்ஸ் பிளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 24 பிளஸ் 9 ஈக்குவல் டு 2 பவர் 44. இப்போ பார்த்தீங்களா, இங்கே ஏ இருக்கு, இங்கே ஏ இருக்கா? ஏ காமனாக இருந்தால் டேரெக்டாக நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 24 பிளஸ் 9 ஈக்குவல் டு 44. அப்போ எக்ஸ் பிளஸ் 33 ஈக்குவல் டு 44. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 11. ஆப்ஷன் சி 11. அவ்வளோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். அருணா ஹேஸ் a younger sister whose age is 8 years less than that of அருணா. இப்போ அருணா இருக்காங்க, அருணாவோட சிஸ்டர் இருக்காங்க. அருணா எங்கர் ஏஜ் சிஸ்டர்னு சொல்லிட்டாங்களா? whose age is 8 years less than அருணா. அருணாவோட சிஸ்டர் ஏஜ் கொடுத்துறாங்க. இப்போ அருணாவோட சிஸ்டர் ஏஜ் 18, அருணாவோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இவங்கள விட என்ன சொல்லிட்டாங்க? அவங்க 8 வருஷம் கம்மின்னு சொல்லிட்டாங்க. அருணாவோட 8 வருஷம் கம்மி அப்படின்னா அப்போ இவங்க என்னது? இவங்களோட 8 வருஷம் கூட தானே இருப்பாங்க. அப்போ பிளஸ் 8னா இங்கே என்னது? 26. ஆப்ஷன் சி 26. ரொம்ப ஈஸியான சம் தான். இதெல்லாம் பார்த்தோன்னா போகிற சம் தான். அருணாஸ் யங்கர் சிஸ்டர் ஹூஸ் ஏஜ் இஸ்
8 years less than அருணான்னு சொல்லிட்டாங்களே. அப்போ அருணாவோட தெரியாது, ஆனால் அருணாவோட சிஸ்டர் தெரியும். அருணாவோட சிஸ்டர் ஏஜ் 18, ஆனால் அவங்க அருணாவோட 8 வயசு கம்மின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அருணா என்ன இருப்பாங்க, 8 வயசு அவங்களோட கூடவா இருப்பாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 5 + x 2x + 7 6x + 9 and y are in proportion சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ கொடுத்தாங்க. இப்போ டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 2, இங்கே 2, இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2 + 5 + 2 7, 2 × 2 4 + 7 11, 12 + 9 21, y. இது வந்து ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது என்னது? 4th ப்ரொபோர்ஷன் சொல்லலாமா? இப்போ A B C D அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4th ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க ஃபார்மேட் A/B = C/D. அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டில் போட்டோம்னா நம்ம டேரெக்டாகவே ஒய்யான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ A/B என்னது? 7/11 = C/D 21 / y. இப்போ இதை அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y = 33. ஆப்ஷன் பி 33. இதெல்லாம் வந்து 4th ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இந்த 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க, 4வது நம்பர் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்மேட். A/B = C/D. நெக்ஸ்ட் கொஸ்டின். The age of father 6 years ago was 6 times than the age of daughter அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தெரியாது. ஃபாதர் டாட்டர் 2 பேர் இருக்காங்க. The age of father 6 years ago 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 years ago. இப்போ இது ஈக்குவேஷன்லாம் போட்டுலாம் ரேஷியோவில் போட்டு போடலாம். நம்ம ரேஷியோவில் போடுறது எப்படி ஈஸியாக போடலான்னு பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? 6 years ago 6 times the age of daughter. இப்போ டாட்டர் 1 அப்படின்னா ஃபாதர் என்னது 6 இருப்பாங்க. ரேஷியோவில் போடுறேன். ஏன் வந்து 1 6 6 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ டாட்டர் 1 அப்படின்னா ஃபாதர் என்னவா இருப்பாங்க 6 இருப்பாங்க. இது எப்போ? 6 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து 3 years hence 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ 3 years hence எப்படி இருக்காங்க? ஃபாதர் வில் பி thrice as old as daughter. அதே மாதிரி தான் டாட்டர் 1 இருந்தாங்கன்னா ஃபாதர் 3 இருப்பாங்க. இந்த ரேஷியோ புரிஞ்சுனாலே போதும், ஈஸியாகவே போடலாம். ஓகே, இப்போ ரேஷியோ பாருங்களேன். இந்த ரேஷியோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? வேறையா இருக்கு. இந்த ரேஷியோட டிஃபரன்ஸ் வேறையா இருக்குன்னா நம்ம ஈக்குவல் பண்ணுமா? அந்த டிஃபரன்ஸ் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி, அதை எப்படி ஈக்குவல் பண்றது? இந்த பாட்டும் ஈக்குவல் பண்ணணும். எப்படி ஈக்குவல் பண்றது? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது? 5. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது? 2. அவ்வளோதான். இந்த கண்டுபிடிச்சிட்டு இதை ரெண்டையும் கிராஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 2வை இந்த பார்ட்லையும் இந்த 5வை இந்த பார்ட்லையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் ஈக்குவலாக வந்துடும். பார்க்கலாம். 2வை இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன? இது ஃபாதர், இது டாட்டரா? இப்போ 2 × 6 12, 2 × 1 2. இந்த பார்ட்டை நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி தான் மேலே இருக்கிறத நம்ம கீழே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 × 3 15, 5 × 1 5. அவ்வளோதான், வந்துருச்சா? இப்போ பாருங்களேன், இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 3 பார்ட். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 3 பார்ட். இப்போ சேம் ஆயிருச்சா? இப்படி சேம் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம இதை போடலாம். இப்போ இந்த எகோ ஹென்ஸ் அப்படின்னு இருக்கா, இந்த மாதிரி மாற்றி இருந்துச்சு. எகோ ஹென்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். ரெண்டுமே எகோ அப்படின்னு இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ண போறீங்க. ரெண்டுமே ஹென்ஸ் அப்படின்னாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். எகோ ஹென்ஸ் இருந்துச்சா ரெண்டையுமே ஆட் பண்ண என்ன வரும்? 9 வருமா? இந்த 3 பார்ட் அப்படின்றது தான் 9 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு? 3. 1 பார்ட் எவ்வளவு? 3. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த percentage ஆஃப் டாட்டர்? டாட்டரோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்க்க கூட இதுதான் நம்மளுக்கான ரேஷியோ. இது வந்து மேலே இருக்குது 6 years ago, இது வந்து கீழே இருக்குது 3 years hence. எகோனா முன்னாடி, ஹென்ஸ்னா அப்புறம். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? இங்கே 2 பார்ட் எவ்வளவு? 6. இந்த 6 அப்படின்றது 6 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க கேட்குறது என்னது? ப்ரெசன்ட். அப்போனா 6 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு? அப்போ 6 + 6 = 12. ஆப்ஷன் ஏ 12. இதுதான் ஆன்சரு. 12 years. ஓகே, இது வந்து முதல் இருக்கிறது தான் போடணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் ரெண்டாவதுலாம் போட்டாலும் அதே தான் ஆன்சர் வரும். இப்போ அந்த 1 பார்ட் எவ்வளவு? 3. அப்போ 5 பார்ட் எவ்வளவு? 15. இது எப்போ? 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 15. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்ல தானே கேட்குறாங்க. ப்ரெசென்ட் அப்படின்னா 3 வருஷத்தை நம்ம என்னது மைனஸ் பண்ணணும். -3 பண்ணிங்கன்னா அப்போ என்னது உங்களுக்கு 12 தான் வரும். ஆப்ஷன் ஏ 12 years அப்படின்றதா. இந்த மாதிரி ரேஷியோவில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஈக்குவேஷன் எடுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். X and Y can complete a piece of work in 8 days and 12 days. இப்போ X இருக்காங்க, Y இருக்காங்க. X என்ன டேஸ்? 8 days, Y 12 days. அப்போ இதோட டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 24. அப்போ இதோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 3 2 ஒர்க் பர் டே. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரொம்ப பேசிக்கானது தான், டேரெக்டாகவே போட்டுடலாம். 8 12 அப்படின்னா எல்சிஎம் என்னது? 24. 12 எல்சிஎம் தான் என்னது? டோட்டல் ஒர்க்கு. 3 2ன்றது எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா ஒரு நாள் வேலை, ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அப்போ X ஒரு நாளைக்கு 3 வேலை பார்க்குறாரு, Y ஒரு நாளைக்கு 2 வேலை பார்க்குறாங்க. இஃப் தே ஒர்க் ஆன் ஆல்டர்னேட் டேஸ், X ஒர்க்கிங் ஆன ஃபர்ஸ்ட் டே, அதாவது
ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டே ஒருத்தர் பார்க்குறாரு, ரெண்டாவது டைம் ஒருத்தர் பார்க்குறாரு. ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார்க்குறாருன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் ஒர்க்கிங் ஆன் ஃபர்ஸ்ட் டே. அப்போ ரெண்டாவது நாள் யார் பார்ப்பா? ஒய் தான் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டே ஒய் எக்ஸ் பார்த்தாரு அப்படின்னா எத்தனை வேலை முடிஞ்சிருக்கும்? ஃபர்ஸ்ட் டேல எக்ஸ் வந்து எத்தனை வேலை பார்க்குறாரு? 3 வேலை பார்ப்பாரு. அடுத்து ரெண்டாவது நாள் செகண்ட் டே, செகண்ட் டேல ஒய் எத்தனை வேலை பார்க்குறாரு? 2 நாள். அப்போ டோட்டலாக 2 டேஸில் எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும்? 5 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்போ 2 நாளில் 5 வேலை கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்போ 24 வேலை ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ இன்டூ 5 இல்லை இன்டூ 4 போடலாமா? நம்மளுக்கு இதோட நியரஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க் எப்போ கம்ப்ளீட் ஆகுன்றத நியரஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். இப்போ இன்டூ 4 போட்டோம்னா என்ன வேணும்? இன்டூ 4 அப்படின்னு போட்டோம்னா 8 டேஸில் 20 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருமா? ஏன் இதான் அதான் நியரஸ்டாக இருக்குது. அப்போ இன்டூ 5 போட்டோம்னா 25 ஆயிரும், நம்மளுக்கு ஒர்க்கு எக்ஸ்ட்ராவாயிரும். அப்போ இன்டூ 4 போட்டோம்னா 8 டேஸில் 20 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திருப்பி இப்போ 9th டேல யார் வருவா? அகெயின் எக்ஸ் தானே வருவாங்க. அப்போ 9th டேல பார்க்குறப்ப எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும்? எக்ஸு 3 ஒர்க் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு. அப்போ எக்ஸ் வரப்ப 23 ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்போ அடுத்து யார் வருவா? ஒய் வருவாங்க. ஒய் வந்து முடிக்க அவரோட எஃபிஷியன்சி வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை பார்ப்பாரு. ஆனால் நம்மளுக்கு முடிக்க வேண்டிய ஒர்க்கே என்னது? ரிமைனிங் 1 ஒர்க் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ டேஸை முடிப்பாங்க? 9 1/2 டேஸ். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். 9 1/2 டேஸ். ஆப்ஷன் டி. ஏன் 1/2ன்னு தெரிஞ்சா? 9 1/2ன்றது 9 டேஸில் மொத்தம் 9 நாளில் எக்ஸோட சேர்த்து 23 வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஒய் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 2 வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எவ்வளோ மீதி இருக்குது? 1 வேலை தான் மீதி இருக்குது. அதனால அவங்க என்னது 1/2 டேஸில் முடிச்சிடறாங்க, 1/2 நாளில் முடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். வெங்கட் பாட் அ செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் அண்ட் ஸ்பெண்ட் 10% ஆஃப் த காஸ்ட் ஆன் இட்ஸ் ரிப்பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவர் ஸ்கூட்டி வாங்கி 10% அவர் வாங்கின காசில் 10% ரிப்பேர் பண்ணிட்டாராம். he sold the scooter for a profit of எவ்வளோ விற்கிறாரு? 2200 ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. how much this he spent on repairs? இப்போ ரிப்பேர் பண்ணியிருப்பார்ல அந்த 10% அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க, அதுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ இதை வச்சு டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணிடலாமா? இந்த 20% அப்படின்றது தான் 2200. ஏன்னா ப்ராஃபிட்டோட ருபீஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருமா? இன்டூ 5 போட்டோம்னா இங்கே என்ன வரும்? இப்போ இதுலேருந்து இன்டூ 5 அப்படின்றது தான் என்னது 100%. அப்போ அதே மாதிரி இங்கே இன்டூ 5 போட்டோம்னா 0 0 0 11,000. அப்போ 100% அப்படின்றது 11,000. சரி, இந்த 11,000 அப்படின்றது என்ன அப்படின்னா அவர் வாங்கின அமௌண்ட்ல ரிப்பேரோட சேர்த்து இருக்க அமௌண்ட். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ரிப்பேர் அப்படி இருக்க அமௌண்ட் தான் என்னது 11,000. அப்போ நம்மளுக்கு தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே 100%. அவர் ரிப்பேருக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு? இதில் 10% பண்ணியிருக்காரா? அப்போ அது எவ்வளோ பண்ணியிருக்காரு? மொத்தம் 10%. அப்போ இந்த 110% அப்படின்றது தான் 11,000. அப்படின்னா அவங்க கேட்டிருக்க 10% எவ்வளோ? அவ்வளோதான் நம்மளுக்கான கேள்வி. அப்போ எப்போ கிராஸ் பண்ணி 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 11 டைம்ஸ் அடிச்சா இங்கே 1000. அப்போ எவ்வளவு? 1000 rupees. 1000 rupees அப்படின்றது தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு எதுக்கு? ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அப்போ ஆப்ஷன் பி 1000 rupees. புரிஞ்சா? அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் என்ன, வெங்கட் பாட்ட செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டரை வாங்கி ஸ்பெண்ட் 10% ஆஃப் த காஸ்ட் ஆன் இட்ஸ் ரிப்பேரில் 10% அவர் வந்து அவரோட காஸ்ட் ப்ரைஸை செலவழிச்சிட்டாரு. he sold the scooter. ப்ராஃபிட் 2200 ப்ராஃபிட்ல வித்திருக்காரு. அந்த ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க 20%. இந்த 20% அப்படின்றதா 2200 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்றது 11,000 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த 11,000க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸும் இருக்கு, அவர் செலவழிச்ச 10% இருக்கு. அப்போ அந்த 110% அப்படின்றதான் 11,000 அப்படின்னா 10%. ஏன் 10% கண்டுபிடிக்கிறோம்? அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஹவு மச் டிட் ஹி ஸ்பெண்ட் ஆன் ரிப்பேர்ஸ்? ரிப்பேருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு? அவர் 10% தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த 10% தான் கண்டுபிடிக்கும். ஒருவேளை காஸ்ட் ப்ரைஸ் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம 100% கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது எவ்வளோ ரிப்பேருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அப்போ அந்த 10% எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த பர்சன்டேஜ் ஆஃப் சாந்தி அண்ட் கீர்த்தி ஆர் இந்த ரேஷியோ 7:3. அப்போ சாந்தி கீர்த்தி எவ்வளவு? 7:3. இது வந்து என்னது? ஒரிஜினல் கிடையாது, ரேஷியோ. ஆஃப்டர் 5 years சாந்தி ஏஜ் வில் பி 40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இது என்ன 7x 3x எடுத்துக்கலாமா? ஏன் நம்மளுக்கு ரேஷியோவில் தானே இருக்குது, அப்போ ஒரிஜினல் வேல்யூ தெரியாது, அதனால 7x 3x எடுத்துருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாங்க? சாந்தியோட ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சாந்தி ஏஜ் 7x + 5 =
40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது சாந்தியோட ஏஜ் 5 வருஷத்துக்கு அப்புறம் 40 இருக்கா. இது இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சலாமே இதை வச்சு. 7x ஈக்குவல் டு 35 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 5. எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஹவு ஓல்ட் வில் கீர்த்தி பி ஆஃப்டர் 5 years. 5 வருஷம் கழிச்சு கீர்த்தியோட வயசு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கீர்த்தியோட வயசு என்னது? இதை எக்ஸா இங்கே சப்ஸ்டிட் பண்ணா 15. அப்போ 5 வருஷம் கழிச்சு அப்படின்னா 15 + 5 20 years. ஆப்ஷன் ஏ 20 years. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். A shopkeeper sold a book at a loss of 14%. If his selling price has been increased by 100, there would be a gain of 6%. What is the cost price of the book அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் 100% அப்படின்றது. ஓகே, இந்த மாதிரி சம்ம எப்படி ஈஸியாக ரொம்ப பார்த்தோன்னு எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, இஃப் செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு இப்போ வந்து இவ்வளோ கெயின் இருக்கு, அதுக்கு முன்னாடி இவ்வளோ லாஸ் இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே இப்போ இங்கே லாஸ் இருக்கா, இங்கே கெயின் இருக்கா அப்படின்னா லாஸ் கெயின் அப்படி மாறி மாறி வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஆட் பண்ணிக்க போறீங்க. அந்த ஆட் பண்ணுற நம்பர் தான் இதுக்கான டிஃபரன்ஸாக இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கும்? 14 + 6 20. இந்த 20% அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்க 100 ரூபா அப்படின்னா 100% எவ்வளோ? 500 × 5 times 20 × 5 100. அதே மாதிரி இங்கேயும் 100 × 5 500. ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் பார்த்தோன்னே போட்டுடலாம். இது கான்செப்டாக போனால் நீங்கள் காஸ்ட் ப்ரைஸை வச்சுக்கலாம். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு போடுறப்ப எவ்வளோ 14% லாஸ் அப்படின்னா இங்கே என்னது 86 இருக்குமா. அடுத்து செல்லிங் ப்ரைஸ் 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகிறப்ப கெயின் என்ன ஆகுது 106 ஆகுமா. அப்போ இங்கே 106 ஆகும். இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 20 இருக்கா. இந்த 20 அப்படின்றது தான் 100 ரூபா அப்படின்னா அதே மாதிரி தான் 100 எவ்வளவு காஸ்ட் ப்ரைஸ் நார்மலாக. இதுதான் கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக பார்த்தோன்னா போகிற மாதிரி. சரி, இங்கே லாஸ் கெயின் இருக்கு, ஒருவே லாஸ் இருந்துச்சு இல்லை கெயின் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இங்கே லாஸ் கெயின் இல்லை கெயின் லாஸ் இருந்துச்சு ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்க போறீங்க. ரெண்டுமே ஒரே தான் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணிக்க போறீங்க, அவ்வளோதான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 2 digit numbers divisible by both 2 and 4. அதாவது 2 digit நம்பர் மொத்தம் எத்தனை 2 digit நம்பருக்கு 2ஆலையும் 4ஆலையும் டிவிசபிள் ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா 4 2ன்னு சொல்லிட்டாங்களா. 4ஆல டிவிசபிள் ஆகிற எல்லாமே கண்டிப்பாக 2ஆலையும் டிவிசபிள் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 2ஓட டிவிசபிலிட்டி ரூல் என்னது, ஒன்று ஈவன் நம்பராக ஒரே இது ஈவன் நம்பராக இருக்கணும், இல்லை யூனிட் டிஜிட் ஈவனாக நம்பராக எப்படி வேணாலும் சொல்லலாம். 4ஆல கண்டிப்பாக டிவிசபிள் ஆகணும் அப்படின்றது தான். 4ஆல் டிவிசபிள் ஆகிற எல்லாமே கண்டிப்பாக 2ஆல் டிவிசபிள் ஆகுமா. ஓகே, ஃபஸ்ட்டு 1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வரைக்கும்ன்றது என்னது, சரி 9 வரைக்கும் வச்சுக்கோம். இதெல்லாம் என்னது சிங்கிள் டிஜிட் நம்பர். 10 அப்படின்றது நம்மளுக்கு என்னது 2 digit நம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ 10 11 12 அப்படியே போனோம்னா 2 digit நம்பரில் ஃபஸ்ட்டு 4ஆல் எது டிவிசபிள் ஆகுது 12 மட்டும்தான் 4ஆல் டிவிசபிள் ஆகுது. அப்படியே போனோம்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 96 அப்படின்றது தான் டிவிசபிள் ஆகும். இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் அப்படின்னா என்னது, L - A / D + 1. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இது ஏபி அரித்மெட்டிக் சீரீஸில் அரித்மெட்டிக் ப்ரொபோர்ஷனில் வரும். L அப்படிங்கிற லாஸ்ட் டேர்ம் என்னது 96 மைனஸ் A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மு. அதாவது 4ஆல் டிவிசபிள் ஆகிற 2 digit நம்பரில் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் இது 12 டிவைடட் பை டிஃபரன்ஸ் எவ்வளவு இப்போ 12. அதுக்கப்புறம் எந்த நம்பர் டிவிசபிள் ஆகும் 16, அடுத்து 20. இதுதான் என்னது 4ஆல் டிவிசபிள் ஆகிற. 4ஆல் டிவிசபிள் எல்லாமே 2ஆலையும் டிவிசபிள் ஆகும். ஓகே, அடுத்து அப்போ டிஃபரன்ஸ் என்னது 4 + 1. அப்போ இங்கே என்ன வரும் 84 divided by 4 plus 1 equal to 21 plus 1 equal to 22. Option B 22. அவ்வளோதான். Next question. A cuboid of dimension. ஒரு cuboid of dimension கொடுத்துருக்காங்க. லென்த்து பிரெத்து ஹைட்டு. இது எல்லு, இது பிரெத்து, இது ஹைட்டு. Needs to be painted all over. அதோட சுற்றி பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. Find the area to be painted. இது என்ன கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. TSA ஆஃப் அ cuboid கேட்குறாங்க. TSA ஆஃப் அ cuboid ஃபார்முலா என்னது 2 × LB + BH + HL. இதுதான் கியூபாய்டுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ 2 × லென்த் × பிரெத் எவ்வளவு 18.5 × 12.5 ப்ளஸ் பிரெத் × ஹைட் 12.5 × 10 எவ்வளவு 125 ப்ளஸ் 10 × 18.5 185. 2 × 185 × 125 எவ்வளவு, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் பார்க்கணும். சரி, இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா இப்போ 185 × 125
இதை எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம்னா டேரெக்டாக நீங்கள் அடிஷன் தான் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த 125 நான் பிரித்து எழுதிக்கிறேன் 125 அப்படின்னு, அவ்வளோதான். இப்போ இது 100 டைம்ஸ் அப்படின்னா என்னது 00 போட்டுக்கீங்களா, 20 டைம்ஸ் அப்படின்னா 0 போட்டுக்கலாம். அடுத்து 2 10 0 1 16 17 3, அடுத்து 5 டைம்ஸ், அவ்வளோதான். 5 எவ்வளோ 5, இங்கே 2 அப்படின்னா எவ்வளோ 40 42 4, இப்போ எவ்வளோ 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிடும். 5 2 16 21 1 2, இப்போ எவ்வளோ வரும் 3 2 பாயிண்ட். ஏன் ரெண்டு நம்பர் பாயிண்ட் வச்சுருக்கோம், ஏன்னா 18.5 × 12.5 தானே. அப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர், அங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர். அப்போ எவ்வளோ வருது 231.25 ப்ளஸ் இப்போ இது ரெண்டு ஆட் பண்ண 0 1 10 11 1 இப்போ 3. அப்போ இதில் ஆட் பண்ண வரும் 2 × இங்கே 0.5 அது இருக்கட்டும். அடுத்து 1 4 5. இப்போ இங்கே 2 × 0.25 அப்படின்னா இங்கே என்னது 0.5 வந்துருமா. இப்போ இங்கே 2 1s are 2 8 10. அப்போ என்னது ஆன்சர் 1082.5. ஆப்ஷன் டி 1082.5 cm². அப்போ எவ்வளோ ஏரியா பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன 2 × LB + BH + HL. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே மற்ற எல்லாமே என்னது கால்குலேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் அ ஃபிகர், கிவன் ஃபிகர், angle ABC equal to ABD. இப்போ angle ABC இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, angle ABC equal to angle ABD அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, BC equal to BD அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இது என்ன காங்க்ரூவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SAS சைடு ஆங்கிள் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்க BC equal to BDயா, அப்போ BC equal to BDன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து CAB equal to என்னன்னு கேட்குறாங்க. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்க்ரூவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காங்க்ரூவன்ஸ் CAB எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா DABக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி DAB. இங்கே ஃபர்ஸ்ட் எதில் ஆரம்பிச்சிருக்காங்க, சியில் ஆரம்பிச்சு ஏக்கு போய் பிக்கு போதா, CAB. அப்போ அதே மாதிரி தான் இன்னொரு ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ DAB அதோட ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி DAB. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். HCF of two number is 7 and LCM is 434. If one of the number is 14, find the other number. இது டைரக்ட் ஃபார்முலா தான், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ப்ராடக்ட் ஆஃப் two number equal to HCF into LCM. ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணோம்னா அது என்னது HCF into LCM ஓட ஈக்குவலாக இருக்குன்றாங்க மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு நம்பர் சொல்லிட்டாங்க. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸில் ஒரு நம்பர் 14, இன்னொரு நம்பர் எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், HCF LCM கொடுத்துட்டாங்க. அப்போ 7 × 4 3 4. அப்போ அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வருமா. திருப்பி இங்கே 2 அடிச்சோம்னா 2 1 7. அப்போ x equal to 217. ஆப்ஷன் பி 217. டைரக்டாக ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A can finish painting a saree in 11 days, B 20 days, C 55 days. அப்போ எவ்வளோ சொல்கிறாங்க, A B C மூணு கொடுத்துருக்காங்களா. எவ்வளவு 11 days 20 days 55 days. அப்போ LCM என்னது, அவ்வளோ 55ஓட மல்டிபிளில் பார்க்கலாமா. 55 × 2 டைம்ஸ் எவ்வளவு 110. 110 20ஆல் வராது. அப்போ அடுத்து பார்க்குறப்ப 210 220. அப்போ 220 தான் டோட்டல் ஒர்க். அப்போ இங்கே என்ன வரும் 20 டைம்ஸ், இங்கே 11 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ். இது என்னது எஃபிஷியன்சி ஒர்க் பர் டே. இஃப் ஹவு மெனி டேஸ் கேன் பி ஒர்க் பி கம்ப்ளீட்டட். இது எப்போ ஒர்க் கம்ப்ளீட் ஆகும், எப்போ அப்படின்னா A is assisted by B on every odd day, C on every even number day அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, A வந்து எல்லா நாளுமே ஒர்க் பண்ணுறாரு, A வந்து எல்லா நாளும் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் பியும் சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா A கூட B எப்போ சேருவார் அப்படின்னா ஆட் நம்பர் டேஸில் சேர்றாராம். சி எப்போ சேர்றாருன்னா ஈவன் நம்பர் டேஸில் சேர்றாராம். இப்போ ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு பார்க்குறப்ப ஆட் நம்பரா. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டேல A + B மொதல் நாள் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ டே ஒர்க் முடியுது, 31 ஒர்க் முடியுது. ஃபர்ஸ்ட் டேல 31 ஒர்க் முடிஞ்சு. அடுத்து A is assisted by C on every even days. அப்போ ரெண்டாவது நாள் அப்படின்றப்ப ஈவன் டேவா. அப்போ A + C. அப்போ ஏவும் சியும் ஒர்க் பண்ண எத்தனை 24 ஒர்க் முடியுமா. அப்போ மொத்தம் 2 days 2 நாளில் எத்தனை ஒர்க் முடிஞ்சிருக்கு
55 ஒர்க் முடிஞ்சிருக்கு. 2 நாள்ல 55 ஒர்க் முடிஞ்சிருக்குன்னா 220 ஒர்க் முடிய எத்தனை நாள் ஆகும்? அவ்வளோ. இப்போ 55 இன்டூ 4 அப்படின்றதான 220. அதே மாதிரி 2 இன்டூ 4 எவ்வளவு? 8 டேஸ். ஆப்ஷன் டி 8 டேஸ். ரொம்ப சிம்பிளான சம் தான். கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். ஆட் நம்பர் டேல ஏ வந்து எல்லா நாளும் இருக்காரு, ஆட் நம்பர் டேல பி சேர்றாரு, ஈவன் நம்பர் டேல சி சேர்றாங்க, அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் டேல பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து 31 வேலை முடிச்சிருக்காங்க. அடுத்த நாளில் ஏவும் சியும் சேர்ந்து 24 வேலை முடிச்சிருக்காங்க. இப்போ 2 நாளில் 55 வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா 220 ஒர்க் முடிய எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, த சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ரூட் சொல்லிட்டாங்களா? என்னது? 4x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 21 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குவாட்ரட்டிக் சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்றதான் ஃபார்மேட். இப்போ இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுதான் என்னது? ஒரு நார்மல் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதில் ஏ அப்படின்றது இங்கே என்னது? 4, பி அப்படின்றது 7, சி அப்படின்றது மைனஸ் 21. அப்போ இங்கே என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபார்மேட் என்னது? மைனஸ் பி பை ஏ. இங்கே பி வந்து என்னது? 7. ஆனால் என்னது? மைனஸ் பி. 7 பை ஏவோட வேல்யூ என்னது? 4. அப்போ ஆப்ஷன் டி மைனஸ் 7 பை 4. ஒருவேளை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா சி பை ஏ. அப்போ என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா இன்டூ பீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சி பை ஏ. அப்போ சியோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ என்ன டிவைட் பண்ணி போடணும். அதுதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். இங்கே கேட்டிருக்கிறது சம் ஆஃப் த ரூட்ஸ், அது என்ன? மைனஸ் பி பை ஏ மைனஸ் 7 பை 4. அவ்வளோதான். In adjoining figure L is parallel to M. What is the value of 2x plus y? 2x plus y ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இப்போ 2 parallel லைன் இருக்கு. இது ஒரு parallel லைன், இது ஒரு parallel லைன் வச்சுக்கோமா. இந்த 2 parallel லைன்ல ஒரு டிஸ்டிங்க் இந்த லைன்ல ஒரு பாயிண்ட்டையும் இந்த லைன்ல ஒரு பாயிண்ட்டையும் கட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னா மொத்தம் 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? மொத்தம் 8 ஆங்கிள். இது ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, ஆங்கிள் 7, ஆங்கிள் 8. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை? 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 90 டிகிரி அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அக்யூரேட்டாக 90 டிகிரி இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னது? 90 to 180 இருக்கிறதா அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்க ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ டேரெக்டாக 180 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லைன் அப்படி இருக்கு அப்படின்னா இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ அதே மாதிரி ஒரு லைன்ல இப்படி இங்கே வரைஞ்சிட்டு இங்கே வந்து 50 டிகிரி அப்படின்னா இந்த இது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 130 டிகிரியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நமக்கு என்னது? 180 டிகிரி வரும். இதான் ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இங்கே இருக்க வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர்னா இந்த ரெண்டுக்கு உள்ள இருக்கா, இதுவும் ஆப்போசிட்ல இருக்கா, அப்ப ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இப்போ இது ரெண்டும் ஃபார்ம் 180 அப்படின்னா அப்ப இங்க என்ன வேல்யூ இருக்கும்? எக்ஸோட வேல்யூ கண்டிப்பா 75 தான் இருக்கும். ஏன்னா இது 105 அப்படின்னா இது கண்டிப்பா 75 இருக்கும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய். இப்போ இது இங்க வேல்யூ இருக்கா? இப்போ இதுவும் ஈக்குவலா இருக்கும். இது எவ்வளவு? 60 டிகிரி. இது என்ன கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1ம் இந்த 5ம் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இதுக்கு பேர் என்ன? கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்ப இது 60 அப்படின்னா இந்த ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும்? 120 இருக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 75, ஒய்யோட வேல்யூ 120. ஏன் இங்க 120 தெரிஞ்சா? இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 தானே. அப்ப இது 60 அப்படின்னா இது கண்டிப்பா 120 தான் இருக்கும். சரி, ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? 2x plus y. ஒரு x 75 2x எவ்வளவு? 150 பிளஸ் y எவ்வளவு வேல்யூ? 120 ஆட் பண்ணா 270. இது இந்த கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம்ம போட முடியும். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். 270 டிகிரி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கொடுத்துருக்காங்க? சைடு கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஃபார்முலா தான். என்னது? √3/4 a ஸ்கொயர். இதுதான் என்னது? டைரக்டா ஏரியா ஆஃப் த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. அப்போ √3 / 4 இன்டூ ஏ எவ்வளோ? 14 இன்டூ 14. ஸோ அப்போ 2 டேபிள் அடிச்சா இங்கே என்னது? 2 டைம்ஸ் இங்கே 7, திருப்பி 2 டேபிள் அடிச்சா இங்கே 7. அப்போ 49 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ 49 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் என்னது? √3/4 a ஸ்கொயர். அதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே என்ன ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்களா? ஃபைண்ட் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் கொடுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு கொடுத்துருக்காங்க,
டைம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா. ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். 20 மீட்டர் பர் மினிட்டா? அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 20 மீட்டர் போறாருன்னா 100 நிமிஷத்துல எத்தனை மீட்டர் போயிருப்பாரு? 2000 மீட்டர் போயிருப்பாரு. அப்போ என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் தானே. அப்போ ஸ்பீட் எவ்வளவு? 20 இன்டூ டைம் எவ்வளவு? 100 ஈக்குவல் டு 2000 மீட்டர்ஸ். அடுத்து அதே மாதிரி 70 மீட்டர் பர் மினிட் 50 மினிட்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 70 இன்டூ 50 ஈக்குவல் டு 3500 மீட்டர். இப்போ இதுதான் என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு? 5500 டிவைடட் பை டோட்டல் டைம். இங்கே எவ்வளோ? 100 மினிட்ஸ், இங்கே 50 மினிட்ஸ். அப்போ 150 மினிட்ஸ். அடிச்சு கொடுத்தா 00, 5 டேபிள் அடிச்சா இங்கே 3, இங்கே 110. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 110 divided by 3 மீட்டர் பர் மினிட். ஆப்ஷன் டி 110 divided by 3 மீட்டர் பர் மினிட். டைரக்ட் ஃபார்முலா தான். மேபி இங்கே வந்து கிலோமீட்டர் பர் ஹவரோ இல்லை மீட்டர் பர் செகண்டோன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் மாற்றணும். ஆனால் இங்கே என்னது? எல்லாமே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. எதையுமே மாற்ற தேவையில்லை, அப்படியே போட்டால் போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது டைரக்ட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. A:B கொடுத்துருக்காங்களா? A:B 2:3, B:C 3:4. A:B எவ்வளவு? 2:3. B:C எவ்வளவு? 3:4. இப்போ A:B:C என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே B ரெண்டுமே சேமாக இருக்காங்க, அதனால் நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். 2:3:4. அப்போ ஆப்ஷன் B 2:3:4. ஏன் இங்கே டேரெக்டாகவே போட்டோம் அப்படின்னா பியோட வேல்யூ இங்கேயும் 3, பியோட வேல்யூ இங்கேயும் 3. அப்போ நம்ம ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடலாம். அப்போ ஏவோட வேல்யூ 2ஆக இருக்கும், பியோட வேல்யூ 3ஆக இருக்கும், சியோட வேல்யூ 4ஆக இருக்கும். ஒருவேளை வேறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேம் பண்ண போகிறோம். ஈக்குவல் பண்ணிவிட்டு நீங்கள் மெர்ஜ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இஃப் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 5x² + bx + 4 = 0 இஸ் 9. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் b. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 9 சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனா α + β = -b/a. அப்போ இங்கே என்னது? இது a, இது b, இது c-ஆ? அப்போ -b/a பியோட வேல்யூ கொடுக்கல. அப்போ -b/5 தானே. அப்போ 9 = -b/5 அப்படின்னா பியோட வேல்யூ என்னது? -45. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆப்ஷன் சி -45. நார்மல் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவேஷன் தான். -b/a அப்படின்றது இங்கே என்னது? அந்த சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ 9 அப்படின்றது அதோட வேல்யூனா ஈக்குவல் டு -b/a தானே. அப்போ -b டிவைடட் பை a-யோட வேல்யூ 5. அப்போ b-யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.16 பார் + 0.15 பார் - 0.13 பார். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி பண்ணலாம்? 0.16 பாரா ஈக்குவல் டு, இப்போ ஃபர்ஸ்ட் மொத்த நம்பரே எழுதிடணும். 16 மைனஸ் எதை பண்ணணும் அப்படின்னா பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணணும். -1 டிவைடட் பை பார் உள்ள நம்பருக்கு 9, பார் இல்லாத நம்பருக்கு 0. அப்போ எவ்வளோ வரும்? 15 டிவைடட் பை 90. புரிஞ்சா? அவ்வளோ. அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பார் 6 அப்படின்னா 6 போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த 6 போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பார் போட்டோம்னா 16 அப்படின்னு 6 பார் அப்படின்னு போட்டோம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா 0.1666 அப்படி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரி, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மொத்த நம்பரை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க மொத்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். என்னது? 16 மைனஸ் பார் இல்லாததுக்கு நம்ம மைனஸ் நம்பர் எழுதிக்கணும். டிவைடட் பை பார் போட்டிருந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் போட்டிருக்க நம்பருக்கு 9, பார் போடாத நம்பருக்கு 0. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இப்போ அதே மாதிரி பாருங்களேன், அடுத்து நம்ம 0.15 பாரா. அப்போ ஃபுல் நம்பர் எழுதணுமா? 15 மைனஸ் பார் இல்லாத நம்பரு 1 டிவைடட் பை பார் உள்ளதுக்கு 9, பார் இல்லாததுக்கு 0. எத்தனை பார் இருக்கு? இப்போ ஒருவேளை 5, 4 பார் 5, 4 ரெண்டுக்குமே பார் போட்டிருந்தாங்கன்னா 2 நம்பர் போடணும், 2 9 போடணும். பார் இல்லாததுக்கு ஒரு சிங்கிள் போட்டால் 0 போட்டாலே போதும். இங்கே என்னது? 14 டிவைடட் பை 90. அப்போ இங்கே பார்க்குறப்ப என்ன? 0.13 பாரா. இப்போ ஹோல் நம்பர் 13 மைனஸ் பார் இல்லாத நம்பர் 1 டிவைடட் பை ஒரு நம்பருக்கு தான் பார் இருக்குது. அப்போ ஒரு 9, ஒரு நம்பருக்கு பார் இல்லை, ஒரு 0. இப்போ ஈக்குவல் டு 12/90. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 29/90 minus 12/90 equal to 17/90. ஆப்ஷன் ஏ 17/90. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இது அந்த கான்செப்ட் தான். கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 0.333 இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த 3 ஸ்டாப் பண்ணுறாங்க 0.3 பார் அப்படின்னு அர்த்தம்.
இந்த 0.3 பாரை தான் நம்ம 3/9 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன் இப்போ எத்தனை நம்பர் பார் இருக்கோ அத்தனை 9. இப்போ வேற 0.64 பார் அப்படின்னா 64/99. ஏன் 2 9 போட்டிருக்கோம்? எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9. இப்போ 0.123 பார் அப்படின்னா இங்கே என்ன எழுதலாம்? 1 2 3 மைனஸ் 1க்கு பார் இல்லைல்ல, அப்போ -1 டிவைடட் பை எத்தனை நம்பர் பார்? 99. பார் இல்லாத நம்பர் 1 நம்பர், அப்போ 0. அவ்வளோ. இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்காண்டி சொன்னேன். இதுதான் நம்மளுக்கான சம். ஆன்சர் A 17/90. நெக்ஸ்ட் கொஸ்டின். அவ்வளோ. இது எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 2. அப்போ இங்கே என்ன வரும்? x² அப்படின்னா 9 + y² 4 டிவைடட் பை 9 - 4 ஈக்குவல் டு என்ன? 13/5. ஆப்ஷன் A. இதான் டேரெக்டாக பார்த்தோன்னே போகிற சம். 13/5. நெக்ஸ்ட் கொஸ்டின். If theta is an acute angle, find the denominator A when cosecant theta minus cot theta the whole square equal to 1 - cos theta by A. இந்த A ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே என்னது காசோ இல்லை சைனுக்கு மாற்றிடலாமா? இங்கே காசு இருக்கனால நம்ம மோஸ்ட்டாக இது என்னது எல்லாத்தையுமே காசு வர மாதிரி மாற்றிக்குவோம். இப்போ கொசிகண்ட் அப்படின்னா என்னது? எதோட இன்வெர்ஸ்? சைனோட இன்வெர்ஸா? அப்போ 1/sin theta மைனஸ் காட் தீட்டாவை எப்படி சொல்லலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவா whole square equal to 1 - cos theta divided by A. A ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது. அப்போ நம்ம மேலே எழுதிக்கலாமா? 1 - cos theta the whole square divided by sin square theta அப்படின்னு எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு இங்கே என்னது? 1 - cos theta divided by A. இப்போ எல்லாமே என்னது? சைன் காசுக்கு மாறிடுச்சு. இப்போ நான் இந்த சைனே என்ன பண்ணுறேன்? நான் காசுக்கு மாற்றுறேன். நம்மளுக்கு தெரியும் sin square theta plus cos square theta equal to 1 அப்படின்னு. அப்போ sin square theta equal to 1 - cos square theta வா எழுதிக்கலாமா? இந்த sin square theta plus cos square theta equal to 1 அப்படின்னா sin square theta equal to இந்த காசு அங்கிட்டு கொண்டு போனால் 1 - cos square theta எழுதிக்கலாமா? சரி, அப்போ இந்த கீழே என்ன பண்ணுறேன் நான்? இதுக்கு பதிலாக இந்த sin thetaக்கு பதிலாக 1 - cos square theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இதை பார்த்தா இப்போ இங்கே 1 அப்படின்னு இருக்குல்ல, இதனால் என்ன எழுதிக்கலாம்? 1² - cos square நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? எதுக்கு அப்படின்னா நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறக்காண்டி தான். இது எல்லாமே நம்ம ஒரு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுறோம். நமக்கு தெரியும் a² - b² ஈக்குவல் டு a + b into a - b அப்படின்னு. அதே தான் கான்செப்ட் தான் இங்கே. இப்போ a² - b² இருக்கா, இதை நான் இப்போ பிரித்து எழுதுறேன். இப்போ மேலே நம்மளுக்கு என்ன இருக்கு? 1 - cos theta the whole square divided by 1 + cos theta into 1 - cos theta equal to 1 - cos theta divided by A. இப்போ 1 - cos theta whole square இருக்கா, அப்போ ஒரு cos thetaக்கு இங்கே அடிச்சாச்சு, ஒரு இதுக்கு இங்கே அடிச்சாச்சு. அப்போ மீதி ரிமைனிங் என்னது? A equal to 1 + cos theta டைரக்ட் வேல்யூவா? அப்போ ஆப்ஷன் D. A equal to 1 + cos theta. ரிமைனிங் இருக்குதானே? இங்கே 2 cos theta இருக்கு. 1 - cos theta the whole square தானே. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 2 இருக்கா, அப்போ மேலே இங்கே ஒன்றையும் கீழே ஒன்றையும் அடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்குது 1 + cos theta மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A man invested 75,000. இந்த 75,000 பிரின்சிபல் அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1/2% per annum simple interest for 6 years. Find the amount கேட்குறாங்க. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அமௌண்ட் என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. பிரின்சிபல் நம்மளுக்கு எப்பயுமே 100%. ஃபுல்லாகவே நம்ம பர்சன்டேஜஸ் தான் போட போகிறோம். பிரின்சிபல் அப்படின்றது 100%. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 1/2%, அதாவது 7.5% பர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 7.5%னா 6 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 7.5%, 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 15%, 4 வருஷத்துக்கு 30%, 6 வருஷத்துக்கு 45% மைண்ட் கேல்குலேஷன்லேயே போடலாம். இல்லை அப்படின்னாலும் நீ எழுதி போட்டுக்கலாம். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாத்திரம் எப்படி வரும்? 15/2% இன்டூ எத்தனை இயர்ஸ்? 6 இயர்ஸ். அடிச்சு கொடுத்தா இங்கே எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ். இந்த 45% அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு பிரின்சிபல் தெரியும் 100%, 45% இன்ட்ரெஸ்டா? அப்போ அமௌண்ட் எவ்வளவு? 145% என்ன அப்படின்றதான் அவங்க கேட்குறாங்க. அவ்வளோதான். டைரெக்டாக இந்த ரேஷியோ ஈக்குவேட் பண்ணால் போதும். நம்மளுக்கு கொடுத்துருக்க 100% அப்படின்றது தான் 75,000 அப்படின்னா 145%
எவ்வளோ கிராஸ் 0 கேன்சலு, இங்கேயும் 0 கேன்சல். அப்போ 750 இன்ட்டு 145. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். இதுவும் அதே மாதிரியே போட்டுக்கலாம். 100 பிரிச்சுக்கலாமா? அப்போ 75000. அடுத்து 40 டைம்ஸ் போட்டால் இங்கே 0, இங்கே 0, இங்கே 0, 2 அப்படின்னா 1830. இங்கே என்ன வரும்? 5 டைம்ஸ்னால் 0, 5 அப்படின்னா ரிமைனிங் 2, 35, 37. அப்போ ஆட் பண்ண 0, 5, 7, 8 எவ்வளோ வரும்? 1,08,750. ஆப்ஷன் டி 1,08,750 இருந்தால் இந்த சமுக்கான ஆன்சர். இது நீங்கள் ஃபார்முலா போட்டாலும் அதே தான். SI = PNR/100 போட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி பிரின்சிபல் ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். நீங்கள் இல்லை இந்த மாதிரி நான் பெர்சன்டேஜில் போடுறேன் அப்படின்னாலும் அதே ஆன்சர் தான் வரும். மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.